பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டின் புதுக்காலம் 15வது ஞாயிறு இருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கெல்லாம் அழைப்பு கொடுப்பது இறையாட்சி அறிவிப்பொருளாக இருக்க வேண்டும், இறை தூதுவர்களாக இருக்க வேண்டும். இறை தூதுவர்களின் பணி என்ன என்று இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாம் எடுத்து எம்புகின்றார். எனவே இன்றைய நாளில் இறையாட்சி என்றால் நீதி, அமைதி, மகிழ்ச்சி என்பது நமக்கு நன்றாக தெரியும். நீதியோடு இருக்க வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இவற்றைத்தான் நாம் கட்டி காக்க வேண்டும். எனவே இன்றைய நாளில் இறை தூதுவர்களாக நாம் அனைவரும் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறை தூது பணியை நாம் செய்ய வேண்டும். எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எந்த கடமையில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அழகாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எல்லாம் அழகாக எடுத்து கூறுகின்றது. ஒரு வார்த்தை சொல்வார்கள், எவன் ஒருவன் தன்னை அறிகின்றானோ அவன் ஆசைப்படுவதில்லை, எவன் ஒருவன் உலகை அறிகின்றானோ அவன் கோபப்பட மாட்டான். எவன் ஒருவன் இந்த இரண்டையும், தன்னையும் உலகையும் இரண்டையும் அறிகின்றானோ அவன் வாழ்வில் துன்பமே இருக்காது. எனவே நம்முடைய வாழ்வில் துன்பமே இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மையே அறிந்திருக்க வேண்டும், உலகையும் அறிந்திருக்க வேண்டும். இந்த இரண்டையும் அறிந்திருந்தோம் என்றால் நாம் நன்றாக வாழ முடியும். எனவே நம்முடைய இறையாட்சி பணியில் எப்பொழுதுமே இரண்டு பாகங்களாக இருக்க வேண்டும். தம்மை அறிவது, தன்னை உணர்ந்து தன்னிலை மறந்து மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதோடு நின்று விடாமல் மற்றவருடைய வாழ்வுக்கு தேவையான உதவிகளை செய்ய நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், ஸ்டேன் சுவாமி அவர்கள் அவர் என்ற நல்ல வார்த்தைகளை எல்லாம் நல்ல வார்த்தைகளோடு என்ற செயலில் காட்டினவர். எவ்வாறு நமக்கு நன்றாக தெரியும், தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவிற்கு சென்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இறைத்தூதை அழகாக செய்தார். எவ்வாறு, யாருக்காக? பழங்குடி இனத்தவர்களுக்காக, யாருமே இல்லாத அந்த மக்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக நேரிய வழியில் அவருடைய இடத்தையோ அவருடைய காட்டையோ அவர்களுக்கு தேவையானவற்றையே செய்து தந்தவர் தான் ஸ்டேன் சுவாமி அவர்கள். ஸ்டேன் சுவாமியை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அவர் இவ்வாறு தான் வேண்டுவாராம், இந்த மக்கள் பழங்குடி இனத்தவர்கள் ஒவ்வொருவரும் என்ன மனதில் நினைக்கின்றார்களோ அதை நான் பிரதிபலிக்க வேண்டும் இறைவா என்று ஒவ்வொரு நாளும் மன்றாடுவாராம். எனவே நம்முடைய வாழ்விலும் இவ்வாறு தான் நாம் பண்ண வேண்டும். மக்கள் எதை நினைக்கின்றாரோ அதை நான் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் மன்றாட வேண்டும். இதைத்தான் ஸ்டேன் சுவாமி செய்தார்கள். இதை அவர் செய்ததால் அவர் மக்களோடு என்றதால் மக்களுக்கு எதிராக இருக்கின்றார் என்பதை கட்டமைத்தார்கள். மக்களுக்கு எதிராக இருப்பதனால் தேசத்திற்கு எதிராகவும், தேசத்துக்கு எதிராக இருப்பதனால் அரசுக்கு எதிராக இருப்பதாக அவர்கள் நினைத்து அவரை சிறையில் அடைத்தார்கள். நன்றாக தெரியும், 2018 நடந்த ஒரு குற்றத்திற்கு ஒரு சம்பவத்திற்காக அவர் 2020 கைது செய்கிறார்கள். 2020 கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நினைக்கின்றேன் அவர் சிறையில் இருந்து பாக்டிஸ்டன் என்ற நோயினாலும் கொரோனா தொற்றினாலும் அவர் இறந்து விடுகின்றார். ஜூலை 5ஆம் நாள் அவர் இறக்கின்றார் 2021. எதற்கு, எண்ணத்திற்காக இவர் இந்த இறை வார்த்தையை அறிவிக்க அங்கு சென்றார்? மக்களுக்காக, மக்களோடு இருந்து மக்களுடைய பணியை ஆற்றுகின்றார். இதுதான் நாமும் செய்ய வேண்டும். யாரை கண்டும் யார் எந்த வேலை செய்தாலும் துவண்டு விடாமல், மனதில் கஷ்டம் வரத்தான் செய்யும், இருந்தாலும் எப்பொழுதுமே இறை தூது பணியை செய்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவார்த்தையை அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். அதுவும் அமர்த்தியா என்ற குருவானவர் அவருக்கு இருக்கின்ற அந்த எல்லையில் அவரை உள்ளே விடவில்லை, ஆமோஸை உள்ளே விட்டு இறைவார்த்தை அறிவிக்க விடவில்லை. காரணம், ஆமோஸ் இறைவார்த்தையை அறிவிக்கின்றான், நேர்மையாக இருக்கின்றார் என்பதை அவர் புரிந்து கொண்டு அவரை உள்ளே விடாமல் நிறுத்துகின்றார். ஆமோஸ் அவர்கள் அழகாக சொல்கின்றார், நான் ஆடு மாடுகளை மேய்த்தவன், அத்தி மரங்களுக்கு பாதுகாவலராக இருந்தவன், அப்படி இருந்த என்னை இறைவன் தேர்ந்தெடுத்தார். இறைவன் இறை பணிக்காக என்னை அழைத்திருக்கின்றார். நான் இறைவார்த்தையை அறிவிப்பேன் என்ற எண்ணத்தோடு அவரும் செயலாற்றுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்மளுக்கும் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வரும். எல்லாவற்றையெல்லாம் நாம் தாங்குகின்ற மக்களாக, அதையெல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இறைவார்த்தை நேரிய வழியில் அறிவிக்கின்றவர்களாக மாற முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், இறைவன் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் அழைப்பது இறை தூது
பணிக்காக அவர் ஈட்டி சென்ற, அவர் ஏந்தி சென்ற அந்த இறை சுடரை, இறை வார்த்தையை, இறைவனுடைய பணியை நாமும் இறை சுடராக ஏற்றி ஒவ்வொருவருக்கும் நாம் கடத்த வேண்டும். இறை வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் செய்து காட்ட வேண்டும், நம்முடைய வாழ்வில் நாம் நடத்தி காட்ட வேண்டும். இதைத்தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும். எனவே இன்றைய நாளில் எதை நாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இயேசு ஆண்டவர் நமக்கெல்லாம் அழகாக எடுத்து கூறுகின்றார். இந்த இறை சுடரை நாம் ஏற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு 3 முக்கிய காரணிகள் நமக்கு தேவைப்படுகின்றது. என்னென்ன காரணிகள் என்று பார்த்தோம் என்றால் அழகாக சொல்வார்கள் 3T. அதாவது ட்ரஸ்ட், டெஸ்டிமோனி, டீம் ஒர்க். இந்த 3ஐயும் நாம் பயன்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே இந்த 3ஐயும் நாம் பயன்படுத்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இறைவார்த்தையை அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எவ்வாறு? டீம் ஒர்க். முதல் டி. இந்த முதல் டீம் ஒர்க்கு தான் நமக்கு எப்பொழுதுமே தேவை. அதுக்கு தான் இயேசு ஆண்டவர் கூறுகின்றார், 2 பேராக நான் உங்களை அனுப்புகிறேன் என்ற வார்த்தையை. இதற்கென்றால் அந்த காலத்தில் இயேசுடைய வாழ்க்கை அந்த சமகாலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த 2 பேர் எதற்காக அனுப்புகின்றார் என்றால் அவர்கள் வாழ்வில் தொய்வு வராமல், எப்பொழுதுமே தோல்வியை கண்டு தோண்டு விடாமல், எப்பொழுதுமே தன்னையும் மற்றவரையும் என்கரேஜ் பண்ணுறவர்களாக, எப்பொழுதுமே செய்வோம், நம்மால் செய்ய முடியும் என்று மற்றவர்களை தூண்டுபவர்களாக, எப்பயும் முயற்சி எடுக்கின்றவர்களாக இருப்பதற்கு இன்னொரு ஆள் கட்டாயம் தேவை. அதுக்காகத்தான் அவர்கள் 2 பேராக அந்த காலத்தில் இப்பொழுதுக்குள்ளெல்லாம் கூட்டாக ஒன்றாக இணைந்து செல்வார்கள். அதுவும் மட்டுமல்ல, பாதுகாப்பிற்காகவும். இப்போது இயேசுவின் சமகாலத்தில் நிறைய அடிதடிகள் அல்லது களவாணித்தனங்கள் நிறைய இருந்தன. இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் ஒரு துணை அவர்களுக்கு தேவை. அதனால தான் 2 பேராக, அதாவது ஒரு டீம் ஒர்க்காக, ஒரே குழுவாக சேர்ந்து இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இயேசு கிறிஸ்து அவர்களெல்லாம் அனுப்புகின்றார். ஒன்றாக இருப்பதற்காக, குழுவாக இருப்பதற்காக. நாம் நம்முடைய வாழ்வில், குறிப்பாக குடும்ப வாழ்வில் இருக்கின்றவர்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒன்றாக இருக்கிறீர்களா? கணவன் மனைவியும் ஒன்றாக இருக்கின்றீர்களா? அதுவும் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், ஒரே சிந்தனையோடு, ஒரே எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் செயல்படுகின்றீர்களா? டீம் ஒர்க்காக எப்பொழுதும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றீர்களா? ஒரே குழுவாக, ஒரே சமூகமாக, அனைவரும் ஒன்றாக இணைந்து நீங்கள் செயல்படுகின்றன, நானும் செயல்படுகின்றனா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க நம்ம எல்லாம் அழைக்கப்படுகின்றது. எப்பயுமே நாம் ஒன்றாக இருக்க முயற்சி எடுக்க வேண்டும். டீம் ஒர்க், டீம் ஸ்பிரிட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதைத்தான் இயேசு ஆண்டவர் நமக்கெல்லாம் எடுத்து இயம்புகின்றார். அடுத்ததாக பாருங்கள், என்னது? ட்ரஸ்ட், நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. எனவே நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், பொருளின் மீது இல்லை. அதைத்தான் அவர் சொல்கின்றார், உணவோ கைப்பையோ பணமோ எதையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு முக்கியம். நாம் இந்த உலகில் உள்ள பொருட்களுக்கு ஆசைப்படுகின்றோம், இந்த உலகில் உள்ள பணத்திற்காக ஆசைப்படுகின்றோம், இந்த உலகில் உள்ள மற்ற ஆடம்பரத்திற்காக ஆசைப்படுகின்றோம். இது அல்ல நம்முடைய முக்கியமான வாழ்வு. இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நாம் வளர வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை நன்றாக இருக்காது. எனவே நாம் இறைவன் மீது, இறை வார்த்தையின் மீது, இறைவன் சொல்கின்ற செய்த ஒவ்வொரு செயலிலும் நாம் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை பிரதிபலிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வதாக டெஸ்டிமனி, அதாவது சாட்சிய வாழ்வு. எவ்வாறு நான் சாட்சிய வாழ்வு வாழ முடியும்? சாட்சிய வாழ்வு என்பது ஒரு சாதாரணமாக நான் செயல்பட முடியாது. ஸ்டென் சுவாமியை போல ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வது ரொம்பவும் கடினம். இருந்தால் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆமோஸ் இறைவாக்கினரை போல நாம் முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும், மெய் வருத்த கூலி தரும் என்ற வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். எனவே முயற்சி எடுக்க வேண்டும், சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அதற்காகத்தான் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், நான் எல்லா வேலையும் செய்கிறேன், ஆனால் ஃபெயிலியராக தான் ஆகுது அப்படின்னு. நேர்மையான வழிவில் நாம் செய்தாலும் ஃபெயிலியர் ஆக சில நேரத்தில் இருக்கத்தான் செய்கிறோம். அதை கண்டு நாம் தோண்டு விடக்கூடாது. துன்பத்தை கண்டு தோண்டு விட்டோம் என்றால் வாழ்க்கையில் இன்பமே வராது. எனவே
துன்பம் நமக்கெல்லாம் படிக்கட்டாக இருக்க வேண்டும். அந்த படிக்கட்டில் தான் நாம் ஏறி செல்ல வேண்டும் என்றால் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தான் அதிகமாக சொல்வார்கள் இறையியலாளர்கள், இது சாக்ரமெண்ட் ஆஃப் ஃபெயிலியர் என்று சொல்வார்கள். அதாவது கடவுளே நமக்கு கொடுத்த அருள் அடையாளம், இந்த அடையாளத்தை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறுதல் இருந்தால் திருத்திக் கொள்வோம், தவறுதல் இருந்தால் சரி செய்து கொள்வோம். எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து செயல்பட்டோம் என்றால், நாம் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் நன்றாக வாழ முடியும். எனவே நம்முடைய வாழ்வில் நான் எதற்கு சாட்சியாக இருக்கின்றேன்? துன்பத்திற்கு சாட்சியாக போகின்றேனா, அல்லது மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக சாட்சியமாக போகின்றேனா, அல்லது மற்றவர்களுக்காக எதிராக நின்று நான் சாட்சியம் பண்ணுகின்றேனா என்பதையெல்லாம் யோசித்து பார்ப்போம். நேரிய வழியில் இறைவார்த்தையை அறிவிப்பவர்களாக, இறைவார்த்தைக்கு சாட்சிகளாக நாம் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும், புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் மனம் மாற்றம் வேண்டும். மெத்தானோயா என்ற வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது யூடேன் என்ன சொல்றது, யூடேன் எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில மாற்றி அமைக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் மாற்றி அமைத்து கொண்டோம் என்றால், தவறான வழியிலிருந்து நேர்மையான வழியில் நாம் மாற்றி அமைத்து கொண்டோம் என்றால் நாம் இறை தூது பணியை செய்கின்ற ஒரு நல்ல மனிதராக வாழ்வோம். நம்மை ஃபஸ்ட்டு புதுப்பித்துக் கொள்வோம். நாம் மற்றவர்களை புதுப்பிக்க முயற்சி எடுப்போம். அதற்கு இறை தூதுவர்களாக மாற வேண்டும். இறை தூதுவரின் பணிகள் என்னென்ன? நான் சொன்னது போல 3 டீம் ஒர்க்கு, ட்ரஸ்ட், டெஸ்டிமனி. அதாவது ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். ஒன்றாக இணைந்து செயல்பட விட்டு நம்முடைய ஈகோ, நம்முடைய இருக்க அந்த கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் நம்ம விடணும். அப்போ தான் ஒன்றா சேர்ந்து செயல்பட முடியும், ஒரு குழுவில் பணி செய்ய முடியும். எப்பொழுதுமே நேர்மையான எண்ணத்தை வளர்த்து கொண்டு லெட் இட் கோ. எதனாச்சும் இருந்தாலும், தவறாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அது நேர்மையாக வழியில் சொல்லி ஒன்றாக ஒரே குழுவாக இருந்து நம்ம செயல்பட வேண்டும். அடுத்ததாக ட்ரஸ்ட், இறைவனுடைய வார்த்தையின் மீது, இறைவன் சொல்லுகின்ற அந்த செயலின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி வைத்தோம் என்றால் நமக்கு மீதமாக இருக்கின்ற உலகில் உள்ள எல்லா பொருட்களும் நமக்கு தேவையில்லை. ஆடம்பர பொருட்கள் எனக்கு தேவையில்லை, தேவையான பொருட்கள் எனக்கு தேவையில்லை என்பதையெல்லாம் நாம் விலக்கிவிட வேண்டும். அந்த தூசியை போல தட்டிவிட்டு உதறிவிட்டு சொல்ல வேண்டும். அடுத்ததாக டெஸ்டிமோனி, அதாவது நான் மற்றவர்களுக்கு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நான் என்னையே இழக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்வில் எதை நான் இழக்க வேண்டும் என்பதையெல்லாம் முயற்சி எடுத்து நிதானமாக தியானித்து அதன்படி நாம் செயல்பட நாம் முயற்சி எடுத்தோம் என்றால் நாம் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ முடியும். இதற்கான ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எவன் ஒருவன் தன்னை அறிகின்றானோ அவன் ஆசைப்படுவதில்லை, எவன் ஒருவன் உலகை அறிகின்றானோ அவன் கோபப்பட மாட்டான், எவன் ஒருவன் இந்த இரண்டையும் அறிகின்றானோ அவன் கவலைப்பட மாட்டான். எனவே நாம் வாழ்வில் கவலை கொள்ளாமல் நேர்மையான வாழ்வில் இறை தூதுவர்களாக, இறைப்பணி செய்வர்களாக வாழ வேண்டும் என்றால் நேர்மையான வழியை தேர்ந்தெடுப்போம். நேர்மையான வழியை தேர்ந்தெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இறைவார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துக்கூறுவர்களாக இருப்போம். கூறுவர்களாக, இறைவார்த்தை அறிவிப்பவர்களாக மட்டுமல்ல, இறைவார்த்தையின் வழி நடப்பவர்களாக இருந்தோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். நாம் என்ன செய்ய வேண்டும்? தூசியை தட்டிவிட்டது போல் தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் தட்டிவிட்டு இறைவார்த்தையே எனக்கு பாதுகாவலியாக, இறை வார்த்தையே எனக்கு வழியாக, அதுவே எனது மீட்பாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு இறைவார்த்தையை கட்டி அணிப்போம். இறைவார்த்தைக்கு ஏற்ப இறை தூதுவர்களாக, இறைவார்த்தையை அறிவிப்பவர்களாக மாற நமக்கு தேவையான வரங்களை, அருள் வரங்களை எப்பொழுதுமே இறைவனிடம் மன்றாடுவோம். நல்லுள்ளம் கொண்ட இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து எப்பொழுதுமே நம் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்வோம். ஆமென்.